வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிந்து கொள்வோம். பிறப்பு. பிறப்புடன் பிறக்கும் 5 விடயங்கள். ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உருவாகும் போது அதனுடன் 5 விடயங்கள் கூடவே பிறக்கின்றன. முதலாவது ஆயுள். மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நொடி கூட நீடிக்க முடியாது. 2வது வித்தம். இவ்வளவு பொருள்தான் அதற்கு பிரார்த்தம். அதற்கு மேல் ஏறி குதித்தாலும் ஒரு சல்லி கூட சேமிக்க முடியாது, சேமித்தாலும் தங்காது. 3வது வித்யா. இவ்வளவு கல்விதான் வாய்க்கும். எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் மணிக்கணக்காக படித்தாலும் பயனளிக்காது. 4வது கர்மா. தொழில், குணம், மனைவி, மக்கள் அமைவது. இவன் இந்த தொழில்தான் செய்வான், இன்ன தொழில் செய்துதான் இந்த ஜீவன் ஜீவிக்கும் என்பது விதிக்கப்பட்டது. வாழ்க்கையில் நாமே காண்கிறோம், பலர் படித்த படிப்பிற்கும் சிறிதளவும் சம்பந்தம் இருக்காது. நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் அவ்வாறே கெட்டவர்கள் நல்லவர்களாகவும் மாறுவதையும் காணக்கூடியதாக கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 5வது மரணம். இன்றைய தினத்தில், இந்த க்ஷணத்தில், இந்த நிலையில் இந்த ஜீவனுக்கு பிராண விநியோகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை யாரும் மாற்ற முடியாது, யாராலும் மாற்ற முடியாது. ஒரு நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம். அங்கு பரிசோதித்துவிட்டு மருத்துவர் அரை மணி நேரம் முன்பு வந்திருந்தால் பிழைத்திருப்பார் என்கிறார். அரை மணி நேரம் முன்பு ஏன் போக முடியவில்லை என்பதுதான் கேள்வி. அரை மணி நேரம் முன்பு போயிருந்தாலும் மருத்துவர் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பார். பிழைக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் தான் பிழைப்பார். ஆக இந்த 5ம் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பூர்வீக வினைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுகிறது. இதை மற்றவராலும் மாற்ற முடியாது. படைத்தவன் நம்மை கஷ்ட ஜீவிதத்தில் வைத்திருக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டு தூங்கி எழுந்து ஆடி ஓடி விளையாட வைத்திருக்கிறான். குடும்பம், பிள்ளை, குட்டி, சுற்றம், சொந்தம், நட்பு, செல்வம், செல்வாக்கு, ஆனந்தம், பெருமகிழ்ச்சி எல்லாமே குறைவின்றி அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். சுய தேவைகளில் எந்த குறையும் இல்லை. அந்த வழியாக போகிற போது அவருக்கு இதை கொடுத்து விட்டு போ என்கிறான். எதையோ, இப்படி அடுத்தவருக்கு எதையோ அல்லது எதையாவது கொடுத்து விட்டு செல்வதில் அல்லது வாழ்வதில் நமக்கு அதனால் ஒரு கஷ்டமும் இல்லையே. எதற்கும் உதவாதவனாக, இயலாதவனாக 100 வருஷம் வாழ்வதை விட இயன்றதை செய்பவனாக சில வருஷம் வாழ்ந்தாலும் போதும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையின் அர்த்தம். முயற்சிப்போம், அல்லது ஒருவருக்கு ஊறுகின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.